अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொலபுல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தன்னுடைய செயல்கள் அனைத்துமே மறுமையில் பயன் தரக்கூடிய செயல்களாக அமைத்துக் கொள்ளணும். இதற்காக நம்ம கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என அவசியம் இல்லை. நம்முடைய அன்றாட செயல்களை அல்லாஹும் அவனது தூதரும் காட்டிய வழியில் அமைத்து கொண்டால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் மறுமையில் சுவனத்தை தேடி வரக்கூடிய விஷயங்களாக அமைந்துவிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய அன்றாட செயல்களை இபாதத்துகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளணும்னா கல்வி மிக மிக அவசியம். அந்த கல்வியை தேடுவதில் நம் எல்லோரும் ஆர்வம் காட்ட வேண்டும். கல்வியை தேடுவதற்கு வயசு வரம்பு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க மட்டும் படிச்சா போதும் நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஒரு பக்கம் கல்வியை தேடினாலும் நமக்கு 40 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி நாமளும் கல்வியை தேடணும். இன்னைக்கு தமிழ்ல நிறைய ஹதீஸ் கிதாபுகள் வந்துருச்சு, அதை எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். குர்ஆன் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது, அதை எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். யூடியூப்ல நிறைய பயான்கள் வருது, அதை கேட்டு நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்து கொள்ளலாமே. இன்னைக்கு எதெல்லாமோ ஆர்வம் காட்டுறோம். நாடகம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், ஊர்கதை பேசுறோம், வெட்டி கதை பேசுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு கல்வியை தேடுவதில் ஆர்வமாக இருங்க. இதுதான் இம்மை மறுமையுடைய வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகின்றான். மலக்குகள் கல்வியை தேடுபவனை ரெக்கைகளை கொண்டு நம்மை பாதுகாக்கின்றான். ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்படி கல்வியை தேடுபவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்த்தும் மலக்குகளின் பிரியமும் கிடைக்கிறது என்றால் அந்த இரண்டையும் பெற்ற மனிதர் எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் கல்வியை தேடி செல்வது கூட ஒரு வணக்கம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே கல்விக்காகவும் கல்வியை தேடும் விஷயத்திற்காகவும் அதிக நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவிட வேண்டும். இந்த உலகில் நாம் வாழ்வதற்காக எத்தனையோ விஷயங்களில் நேரங்களை செலவிடுகின்றோம். உரிமைகளுக்காக வேண்டி போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பல மணி நேரம் செலவிடுகின்றோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் கல்விக்காகவும் கல்வியை தேடும் விஷயத்திற்காகவும் அதிக நேரங்களை ஒதுக்கின்றோம் என நமது நெஞ்சில் கை வைத்து நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கல்வி என்பது கடல் போன்றது. அதை ஒரு முஸ்லிம் தான் மரணிக்கின்ற வரை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதே போல் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபித்தோழர்களின் வாழ்க்கையை பாருங்க. தாங்கள் மரணிக்கின்ற வரையில் கல்வி கற்பிப்பது மட்டுமல்லாமல் கற்கக்கூடியவராக இருந்தார்கள். அதாவது ஒரு முஃமின் ஆசிரியராகவும் மாணவராகவும் இருக்க வேண்டும். அதுபோல கல்வி கற்கும் போது ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியை யாரிடம் கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை தெளிவாக தெரிந்திருப்பது அவசியம். ஏனெனில் தவறான நபர்களிடமிருந்து கல்வியை எடுத்தால் தான் போய் சேரும் இடமும் தவறானதாக இருக்கும். அதனால் மார்க்க கல்வியை அல்லாஹும் அவனது தூதரும் எப்படி சொல்லித் தந்தார்களோ அதன் அடிப்படையில் அந்த கல்வியை எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் அருமை வாழ்க்கை மட்டுமே இலக்காக வைத்து சமூக மாற்றத்தை இலக்காக வைத்து சொர்க்கவாசிகளாக முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிஞர்களை மட்டம் தட்டவோ தன் கற்ற கல்வியை கொண்டு பெருமை அடிக்கவோ மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கவோ ஒருவன் கல்வியை தேடினால் அவனை நரகத்தில் நுழைய செய்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது போன்ற குணங்கள் நம் யாரிடமும் வந்துவிடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கல்வியை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம்
யாரிடம் கற்க வேண்டும், யாரிடம் கல்வி கற்பது என்பது தெளிவான சிந்தனை வேண்டும். மார்க்க கல்வியை சொல்லி சுய விளம்பரம் தேடிக்கொள்ளும் நபர்களை ஒதுக்கிவிட்டு சாலிஹான நல்ல உஸ்தாதுமார்களை கண்டறிந்து கல்வி கற்க வேண்டும். அதுபோலவே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கற்ற கல்வியின் அடிப்படையில் அமல் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய விஷயமாகும். ஏதோ படிச்சவன் பயான் கேட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. அங்கு என்ன சொல்லப்படுதோ அதுபடி வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான முஃமினுக்கு அழகு. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க்க கல்வி என்பது அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாகும். இன்று கிட்டத்தட்ட அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களும் தாய்மொழி தமிழிலே வந்துள்ளது. எனவே இந்த உலகில் உயிர் வாழப்போகும் கொஞ்ச காலத்திலாவது மார்க்க கல்வியை கற்று அதன்படி அமல் செய்து அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறி அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமுதாயமாக நாம் அனைவரும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அத்தகைய நற்கிருபையை வழங்க பிரார்த்திப்போம். வாஹித் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்